ஜெம் சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இளையராஜா சார் இவரை வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அவருடைய பாடல்கள் வந்து இப்போ இருக்கிற சின்ன பசங்க வரையுமே கண்டிப்பாக வந்து கேட்டிருப்பாங்க. என்ன பாடல்கள்னு தெரியலனாலுமே வந்து இவரோட பாடல்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து அவருடைய பாடல்கள் வந்து ரொம்பவே பிடிக்கும். அவரோட சாங்ஸ் எல்லாமே விரும்பி கேட்கக்கூடிய அளவுகளுக்கு வந்து சின்ன வயசில் நம்ம அதை வந்து என்னடா பாட்டு இது அப்படின்னு இருந்திருந்தாலுமே கொஞ்சம் பெருசாக என்ன பாட்டுடா இது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கேட்க ஆரம்பிச்சிருப்போம். ஸோ அப்படி இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இதெல்லாம் இருக்குன்னா மைனஸ் பாயிண்ட் அவருக்கு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தற்பெருமையாக வந்து நிறைய இடத்துல அவர் வந்து பேசிக்கிறது, மற்றவங்களை வந்து கீழ்த்தாழ்த்தி வந்து இவர் தான் மேலே அப்படிங்கிற மாதிரி சில இடங்களில் வந்து பேசுவார். ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள்லையுமே வந்து இவருடைய சாங்ஸ்லாம் யூஸ் பண்ணால் வந்து தேவையில்ல பிரச்சனைகளை கொடுக்குறது, அதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாரு. அதே மாதிரியே இப்போ டியூட் படத்துக்குமே வந்து கேட்டிருக்காரு. டியூட் படத்தில் வந்துட்டு 2 பாடல்கள் அவருடைய சாங்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காரு. ஸோ இதை பற்றின பிரச்சனைகள் தான் வந்து இப்போ போயிட்டு இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்டேட்டுமே வந்து ஒன்று வந்திருக்கு. ரஜினி சாருடைய ஒரு படத்துடைய அப்டேட் தான் வந்து வந்திருக்கு. அடுத்து என்ன ஜெயிலர் 2 தானே பண்ணிட்டு இருக்காரு, அதை பத்தின அப்டேட்டா அப்படின்னு கேட்டா அது இல்ல. அது வந்து இப்ப போயிட்டு இருக்குது. இந்த படம் முடிஞ்சு என்ன அடுத்த மாசம் ஜனவரி மாசம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அவரே வந்து ஓப்பனா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படம் போயிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்ததா ஒரு படம் வந்து யார் கூட இணைய போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுந்தர் சி அவர் கூட தான் வந்து இணைய போறாங்க. சுந்தர் சி வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷத்துக்கு முன்னாடி அருணாச்சலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரஜினி சாரும் நம்ம சுந்தர் சியும் சேர்ந்து வந்து பண்றாங்க. அந்த படம் வந்து நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ரிப்பீட்டட் டைம்ல பார்க்கக்கூடிய படங்கள்ல அந்த படமே ஒன்று. நம்ம வீட்டில் இருக்கும் போதும் சரி, இல்லை வெளியே எங்கேயாவது போர் அடிக்கும் போதும் சரி, ஏதோ படங்கள் பார்த்துட்டே போகும்போதும் சரி, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம அந்த படத்தை கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி படமும் அதுவும் இல்லாமல் ஒரு ஹிட் அடிச்ச படம்னே வந்து சொல்லலாம் அருணாச்சலம். அதுக்கடுத்து இப்போ ஒரு 28 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப இவங்க 2 பேரும் சேர போறாங்க அப்படிங்கிறது வந்து ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மாதிரி பாராட்டக்கூடிய விஷயமா வந்து இருக்குது. ஃபேன்ஸ் எல்லாருமே ஆவலாகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு தயாரிப்பாளர் யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்து ஒரு தகவல் வெளியே வந்துருந்துச்சு. இதுக்கு யார் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்ஸ் நிறுவனம் அவங்க தான் வந்து இதில் வந்து தயாரிப்பாளராக வரப்போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப நாளாவே அந்த வேல்ஸ் நிறுவனம் அவங்களுமே வந்துட்டு நான் வந்து ரஜினி சாரோடைய படங்களுக்கு வந்து தயாரிப்பாளராக நாங்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்களுமே வரல, அதாவது இப்போ வேற ஒரு தயாரிப்பாளருக்கு வந்து போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸுமே வந்து இந்த வரக்கூடிய வாரங்களில் வந்து வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஜெயிலர் 2 உடைய ஷூட்டிங்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால இந்த வருஷம் முடிஞ்சு, அதாவது அடுத்த வருஷம் ஜனவரியில் வந்துட்டு இந்த ரஜினி சார் அப்புறம் சுந்தர் சி இவங்களுடைய படத்துடைய ஷூட்டிங் வந்து ஜனவரி மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த நெப்போட்டிசம் அப்படிங்கிற பேச்சு வந்து எல்லா பக்கமும் அடிபட்டுட்டே இருக்கும். நம்ம தமிழ்நாட்டிலையுமே வந்து அடிபட்டுட்டே இருக்கும். அதே மாதிரி தான் வந்து துருவ் அவருக்குமே வந்து இந்த பிரச்சனை வந்து இப்போ வந்திருக்கு. அதாவது தெலுங்குல வந்துட்டு இதை பற்றின ப்ரெஸ் மீட் மாதிரி சும்மா வச்சிருக்காங்க. அந்த இடத்துல இந்த படத்துக்காக பேசுறதுக்காக போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒருத்தர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விக்ரம் சாருடைய பையன் தானே, அதனால தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக படத்தோட சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நெப்போட்டிசம் சம்பந்தமான சில பல கேள்விகள்லாம் கேட்டிருக்காரு. அதுக்கு துருவ் அவருமே வந்து அவருடைய ஸ்டைலில் வந்து ஒரு மாதிரி ஆன்சர் சொல்லியிருக்காரு. அவரோட இன்டர்வியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக, இப்போ சியான் சார் அவரை பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக பேசுவார், கலாய்ப்பார், ஒரு மாதிரி இருப்பார், ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும், வைபாக இருக்கும் அவரோட இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது. ஆனால் இவர் அப்படி இல்லாமல் துருவ் அப்படியே அவங்க அப்பாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கார். ரொம்ப அமைதியாக ஒரு மாதிரி அமைதியாகவே தான் பதில் சொல்கிறாரு. எது கேட்டாலுமே வந்து சின்ன அப்படி ரொம்ப இதாகாமல் வைபாகாமல் நார்மலாக தான் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே அவருக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்காரு. இவருமே அவருடைய பாணியில் வந்து அதுக்கு ரிப்ளை கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவுடைய படங்களில் நான் முன்னாடி வந்து நடிச்சிருக்கேன், அவரோட பையனாக இருந்து தான் நான் வந்தேன், நான் அதில் ஒன்றும் இதெல்லாம் நான் வந்து சொல்லவே இல்லை. இருந்தாலுமே மக்கள் வந்து நம்ம நாட்டில் வந்து அப்படி பண்ண மாட்டாங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தவரையும் பாலிவுட்டில் பொறுத்தவரையும் இந்த மாதிரி நெப்போட்டிசம் சார்பாக இப்படி வரவங்க, அதாவது அப்பாவுடைய சைட்லேருந்து வரக்கூடிய எந்த ஒரு ஆக்டர்ஸாக இருந்தாலுமே யாரையுமே வந்து நம்ம மக்கள் வந்து விரும்ப மாட்டாங்க. இவங்கள்ட்ட வந்தாங்கன்னு சொல்லி விரும்ப மாட்டாங்க. அவங்கவுங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு அது மட்டும் இருந்தால் மட்டும்தான் மேலே வர முடியும். நிறைய பேர் என்ன மாதிரி வந்திருப்பாங்க, நிறைய பேர் இந்த மாதிரி ஆக்டர் இவங்களோட பையன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஆனால் அப்படி வந்தவங்க எல்லாருமே ஜெயிச்சாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ அந்த மாதிரி ஜெயிக்கிறதுக்காக நானுமே ட்ரை பண்ணுவேன், ட்ரை பண்ணால் நான் வரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவருமே வந்து அவர் ஸ்டைலில் வந்து ஆன்சர் சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.